அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையை பார்க்க போறோம். மூலம் நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திர மண்டலத்துல 19வது நட்சத்திரமாக வருது. இது இருக்கிறது தனுசு மண்டலத்தில், குருவோட வீட்டுல. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி. இங்க மூலம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களுமே இங்க இருக்கு. இந்த மூலம் நட்சத்திரத்தின் அதி தேவதை நிருடி என்ற பெண் தெய்வம். இந்த தெய்வம் கருமை நிறம் கொண்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலம் என்பது ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்லாம் பழமொழிகள்லாம் இருக்கும். ஆனா அது ஏதாவது ஒரு உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை கிடையாது. இப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கல்யாணம் பண்ணாக மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பேச்சுவாக்குல இருக்கிறதா. இது எந்த விதமான மூல நூல்லையும் எழுதப்படாத ஒரு விதி. ஆனா மக்களே பாத்தீங்கன்னாக்க மூல நட்சத்திரத்துல ஒரு வரன் வருதுன்னாக்க பயம். ஏன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆனா அதுலயும் ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னாக்க, மூலம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் மாமனாருக்கு ஆகாது, மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னும் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ லக்னம்னு ஒண்ணு இருக்கு, அதுல 12 பாவகங்கள் இருக்கு, கிரகங்கள் 9 கிரகங்கள். அதோட அமைப்புகளை பொறுத்துதான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை நல்லதா இருக்கிறது, அல்லது அவருடைய வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறது, அல்லது திருமணமே ஆகாம இருக்கிறதுலாம். ஆனா இந்த மூலம் நட்சத்திரத்தை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொண்ணு கொடுக்கறதுக்கோ அல்லது மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கோ பயப்படுறதுனால சீக்கிரமா திருமணம் ஆகிறதுல. அதே போல மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம் என்பதனால் இவங்க எந்த விஷயத்துலலாம் அதிகமாக பற்று வைக்கிறாங்களோ அந்த விஷயம் இவங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை, அல்லது அதை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஞானத்தை போதிக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த மூலம் என்பது பாத்தீங்கன்னாக்க தனுசு வீட்டுல இருக்கு. பொதுவாகவே இவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்க ஒரு ஆவரேஜான உயரம் உள்ள ஒரு தோற்றப்பொலி உள்ளவர்கள் தான். நல்ல மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க, இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கர்வம் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். எதுவுமே தர்க்கம் பண்ணுவாங்க, இதுதான் சரி அப்படின்னு தர்க்கம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்கள், பினான்சியலா மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல இவங்களை சுத்தி எப்பயும் நண்பர்கள் கூட்டம் இருப்பாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுனால சில நேரங்கள்ல பண கஷ்டத்திலையும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப் அண்ட் டவுன்ஸாவே இருக்கும் உங்க லைஃப். அதே போல இவர்களை பொறுத்தவரை நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அப்படின்னு எல்லாமே விட்டுருவாங்க. எல்லாமே கடவுளுடைய செயல் தான், நம்மளுடைய செயல் கிடையாது. நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும், மத பற்று அதிகமாக இருக்கும். இவங்க எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அந்த மத பற்று இருக்கும். இந்த மூலம் என்பது பாத்தீங்கன்னாக்க வேர் என்று பொருள். எல்லா ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்துல மூலம் நட்சத்திரத்திலிருந்து கணக்கிட்டு இருக்காங்க. மூல நட்சத்திரத்துல ஒரு செயலை செய்யும் போது காலையில செய்றீங்கன்னாக்க ஒரு பூஜை செய்து விட்டு தான் அந்த செயலை தொடங்கணும். அப்பதான் அந்த செயலால வெற்றிகள் உண்டாகும். பினான்சியலா பாத்தீங்கன்னாக்க மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க, கொடுத்து உதவுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உதவும் குணம் இருக்கும், அதே சமயத்துல மற்றவங்களுக்கு அறிவுரையும் சொல்லுவாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால நிறைய செலவு பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால லைஃப்ன்றது ஒரு அப் அண்ட் டவுன்ஸா இருந்துட்டு இருக்கும். அதே போல இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் வேலை தொழில் போன்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டாக, குறிப்பா இவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாங்க. அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனா செய்யக்கூடிய வேலையிலையும் சரி, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய அந்த ஓனருக்கும் விசுவாசமா இருப்பாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கடுமையா உழைப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன அவமரியாதைன்னா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. அந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க நல்ல கடுமையா உழைக்கக்கூடியவருங்க. ஆனா ஒரு நிலையா வேலை செய்யாததுனால இவங்களுக்கு அப்பப்போ வேலை இல்லாத திண்டாட்டமும் அதனால பண கஷ்டமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் பிறப்பிடத்துல வேலை பார்க்காம வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ வேலை பார்க்கறது இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதற்கான வாய்ப்புகள் இவங்களுடைய வாழ்க்கையில வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திலோ போய் வேலை பார்க்கறாங்கன்னாக்க நிச்சயமாக பெரிய முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபும் போகும். இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவரை கொடுத்து உதவுறவர்கள தான் இருப்பாங்க. இவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாக்க இருக்க மாட்டாங்க. பெரும்பாலானவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க, சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அதே போல இவரும் இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிராட் மைண்டா இருக்கிறதுனாலையும் எதையும் வெளிப்படையா பேசிடுறது,
அதாவது கோபம் வந்தாலும் சரி, எந்த ஒரு நல்லதும் சரி வெளிப்படையா பேசிடுறதுனால இவருக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்காம முட்டுக்கட்டையாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே போல எந்த ஒரு கோபமா இருந்தாலும் சரி, தவறுன்னு சொன்னாலையும் அதை சுட்டி காட்டிடுவாங்க. வெளிப்படையா முகத்தில் எடுத்தாரு போல சுட்டி காட்டுறதுனால எதிரிகளும் இவர்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டு கொண்டேதான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாக்க, இவர்களுக்கு அந்த பருவ வயதில், இளம் வயதில் காதல் என்பது கண்டிப்பாக வரும். காதலித்து கரம் பிடிப்பார்கள். இவங்க மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில காதல் ஏற்பட்டு பிரியணும், அல்லது ஒரு காதல் திருமணம் ஏற்பட்டு கூட பிரியக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ரலா நான் சொல்றேன், இது ஜாதக பொருத்தம், ஜாதக அமைப்பு எல்லாம் இல்லாம சொல்றோம். ஒரு பொதுவா சொல்லணும்னாக்க, பெரும்பாலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. திருமண வாழ்க்கையில நிறைய சுகங்களை அனுபவிக்காதவர்களாக இருப்பாங்க. அப்படியே அந்த சுகங்கள், தாம்பத்திய சுகம் அல்லது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு நிரந்தரமாவும் இருக்கிறது இல்ல. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னாக்க காலதேவனின் கணக்கு வேற மாதிரியாக இருந்துருது. அதனால சில நேரங்கள்ல டிவோர்ஸ் ஆகிறது, அல்லது ஏதோ ஒரு வகையில விடோவர் ஆகிறது, அதாவது இழப்புகளை ஏற்படுத்துறது, வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்திருக்கிறது, அல்லது டிவோர்ஸ் ஆகி தனித்திருக்கிறது போன்றவையும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி ஏற்படுகிறது. அதே போல கணவன் மனைவிக்குள் ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுறதுனால இவங்க சின்ன வயசுல காதல் போன்ற விஷயத்துல ஈடுபடக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். காதல் கல்யாணம் ஆயிடும். அது வித்து ஸ்டாண்டா இருப்பாங்க. அதாவது பெற்றோர்களை எதிர்த்துட்டு கூட, பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லைன்னா கூட அந்த காதலித்தவை கல்யாணம் பண்ணணும்ன்ற விஷயத்துல தீவிரமா இருப்பாங்க. காதல் கல்யாணமும் நடக்கும். கல்யாணம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் கோபம், டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். அந்த கோபம் டென்ஷனாலும் திருமண வாழ்க்கையில சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கும், பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய மற்றவங்களுக்கு செய்யக்கூடியவர்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்படியாக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் தான். இவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 36, 41, 45, 47 இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான வருடங்கள், மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். ஒண்ணு தொழில் ரீதியாகவோ அல்லது வாழ்க்கை ரீதியாகவோ ஏதோ ஒரு மாற்றத்தை இவர்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மேக்சிமம் நல்லதாகவும் இருக்கும். பொதுவாகவே ஜாதக அமைப்பின் படி பாத்தீங்கன்னாக்க, இந்த மூலம் நட்சத்திரம் என்பது சின்ன வயசுல எடுத்த உடனே கேது தசை வரும். மூலம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 7 வருஷம் அப்படியே இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் அப் டு 27 வயசு வரலும் சுக்கிர தசை, இளம் வயதிலேயே சுக்கிர தசை வர்றதுனால மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எதிர்பாலினுடைய அஃபெக்ஷன், அட்ராக்ஷனால விழுந்து எழக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். குறிப்பா காதல் போன்ற விஷயம், மற்ற ஈடுபாடுகள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதுமானது. மற்றபடி இவங்களுக்கு உடல் நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு இளம் வயதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா வயதாக அது 27 வயசுக்கு மேல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த 27 வயசு வரல வாழ்க்கை ஒரு அப் அண்ட் டவுன்ஸாவே இருக்கும். பெற்றோர்களை கூட எதிர்த்து காதல் திருமணம் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் வரும், அல்லது காதலுக்காக எதை வேணாலும் செய்யலான்ற எண்ணங்கள் வரும். அந்த காதல் சில நேரங்கள்ல அவங்களுக்கு கண்ணாமூச்சி காட்டக்கூடியதாகவே இருக்கும். சில பேருக்கு சக்சஸ் ஆனாலையும் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய திசையில இருந்து இவருடைய லைஃப் ஒரு ஸ்டாண்டர்டா போகும். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அரசு பணிக்கு போறது அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிக அதிகம். குறிப்பா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்கால் பழகக்கூடிய தொழில் இவங்களுக்கு சிறப்பு. குறிப்பா ஆசிரியர், நீதிபதி, வக்கீல், இந்த மாதிரி மற்ற உயரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல இவர்களை பொறுத்தவரை நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள், யாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில இவங்களுக்கு அந்த நிர்வாகம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள்லாம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. பொதுவாகவே குழந்தைங்க மேல ரொம்ப பாசம், அன்பு வச்சிருப்பாங்க. தன்னுடைய குழந்தைங்களுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. சப்போஸ் வாழ்க்கை திணறு விட்டு பிரிந்திருந்தா கூட தன் பிள்ளைகளுக்காக மறுமணம் செய்யாம கூட சில பேர் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில பேரை பொறுத்தவரை தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதே போல இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய பெற்றோர்களை காக்கக்கூடியவர்கள் தான். பெற்றோர்களை போற்றி காக்கக்கூடியவர்கள். ஆனாலும் பெற்றோர்களால் பெரிய நன்மைகள் கிடைப்பதில்லை. இவங்களே தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி, ஒவ்வொரு நிமிஷமும் இவர்களே செதுக்கி வாழ்க்கையை இவங்க தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டு பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. அதாவது தன் முயற்சியால முன்னேறக்கூடியவர்கள். சுருக்கமா சொன்னாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவர்களை பத்தி சொல்லணும்னாக்க நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல தன்னுடைய கைடன்ஸை
அவங்களே தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றது இல்லை. அதனால சில நேரங்கள்ல இவரோட லைஃப் வந்து அப் அண்ட் டவுன்ஸா இருக்கும், பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். மேலும் கேதுவோட நட்சத்திரத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்களை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் இன்னொன்னு ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்தை ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து இவங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குறிப்பா சனிக்கிழமைகள்ல குறைந்தபட்சம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னாக்க, நீங்க சனிக்கிழமை சாட்டர்டேஸ்ல ஒரு 5 வாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்திட்டு வாங்க. ஒரு வழக்குல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னா கூட அதுல சாதகமான தீர்ப்புகள் வரும். வேலை கிடைக்கல, அரசு பணிக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்க, எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா ஒரு 5 வாரம் வந்து வெற்றிலை மாலை சாத்துங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும். அடுத்தது மூல நட்சத்திரம் விநாயகரோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது விநாயகரை கும்பிடுறதும் நல்லது. விநாயக பெருமானுக்கு குறிப்பா அருகம்புல் மாலை அல்லது வெள்ளருக்கும் பூ எடுத்து நூல்ல இவங்களே கோத்து அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரோ அல்லது புளியா மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ இவங்க கையாலேயே அணிவித்து விநாயகர் வழிபாடும் அதுவும் சாட்டர்டேலயே பண்ணிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். நிறைய கஷ்டங்கள் கொடுக்காது. லைஃப்ல வந்து ஒரு ஸ்மூத்தா போகும், வெற்றியா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை துணைவரே அமைவாங்க. நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கலாம், கலஸ்திர தோஷம் இருக்கலாம், ராகு கேது தோஷம் இருக்கலாம், அல்லது செவ்வாய் தோஷம் இருக்கலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சுத்தமான ஜாதகம் வந்துருச்சுனாக்க இந்த தோஷம் இருந்தா கூட அதுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். நீங்களே விலகி போகணும்னு நினைச்சா கூட உங்களை விட்டு உங்க வாழ்க்கை துணைவர் விலக மாட்டாரு. அப்போ வந்து ஒரு தற்காலிக பிரிவோடு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சோ அப்படி ஒரு நல்ல வரன் வரணும் அப்படின்னாக்க நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து செய்யணும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாதான் சொல்றேன். ஆனா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரை விநாயகரும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து செய்யணும் எதையுமே, அதுதாங்க முக்கியம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.